ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்ட்யூட்டிவான ஒரு ரீடிங்கை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் 3 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 3 ஆப்ஜெக்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். அதில் எனக்கு இன்ட்யூட்டிவாக என்ன மெசேஜஸ் வருதோ அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுவேன். இது வந்து பைல் 1, பைல் 2, பைல் 3. ஓகே, உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இது வந்து ஏர்பாட்ஸ். ஓகே, ஏர்பாட்ஸு, இது பேங்கிள், இது நெயில் பாலிஷ். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு எனக்கு ஃபீல் ஆகுதோ அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுவேன். உங்களுக்கு அது ரெசனேட் ஆனால் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வேறு பைலில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். யாரெல்லாம் வந்து பைல் 1 சூஸ் பண்ணீங்களோ, அதாவது இந்த ஏர்பாட்ஸை யார் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, மற்ற 2 பைலையும் எடுத்து வச்சிடுறேன். பைல் 1 யாரெல்லாம் வந்து இந்த ஏர்போர்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, இந்த ஏர்போர்ட்ஸை வந்து நான் இப்படி டச் பண்ண உடனே அப்படியே ஸ்லைட் ஆகுது, ஒரு மூமெண்ட் அப்படியே இப்படி டச் பண்ணோடனே அப்படியே ஸ்லைட் ஆகுது. ஸோ இந்த பைலை யாரெல்லாம் சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட், அதாவது இப்போ ஒரு வீடு மாறணும், இல்லைனா வந்துட்டு வேறு ஒரு ஜாப் போகணும், இல்லை வேறு வீட்டுக்கு போகணும், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாப் வந்து அப்ராட்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டக்காகி எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பிரேக் த்ரூ கிடச்சி நீங்கள் வந்து ஒரு மூமெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து எனக்கு இந்த ஏர்போர்ட்ஸை வந்துட்டு ஃபீல் பண்ணும்போது ஏதாவது ஒரு காலோ மெசேஜோ உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் யாராவது இருந்தாங்கன்னா, நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, யாராவது உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு குட் நியூஸ் உங்கள் காதில் வந்து ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேற என்ன, அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு கால் மெசேஜ் ஏதாவது ஒரு பர்சன்கிட்ட இருந்து வரலாம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு கால் ஆர் மெசேஜ் ஏதாச்சும் ஒன்று வரலாம். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு நல்ல விஷயங்களை கேளுங்க. ஏதாவது வந்து ஒரு கெட்டதை பற்றி பேசுகிறாங்கன்னா அதை கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு நல்லதை வந்து உங்களோட காதுகள் வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஒரு நல்ல விஷயங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க, கெட்டதை கேட்காதீங்க. ஓவரால் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஒரு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இந்த ஒரு சர்ஃபேஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சடன் ஒரு மூவ்மெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்து இடம் மாற்றம், வேலை மாற்றம், இல்லை வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்பீடாக அவங்க லைஃப்பில் நடக்க இருக்குது. ஓகே, ஓவராலாக எனக்கு வந்து இதில் கிடச்ச மெசேஜ் வந்து இவ்வளோ தான். இப்போ நம்ம பைல் 2க்கு போகலாம். பைல் 2 யாரெல்லாம் வந்து இந்த பேங்கிள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ இது வந்து உங்களுக்கான மெசேஜ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேங்கிள் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணி, இந்த டிசைன் பாருங்கள், நான் கேமரா கிட்ட கொண்டு வரேன், எவ்வளோ அழகாக அந்த செதுக்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்களோட லைஃப்பும் வந்து அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கனவுகளோடு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை வந்து ஒரு அலங்கரிக்கப்படணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரெக்னென்ட் ஆகலை, இல்லைனா வந்து ரொம்ப நாள் மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. எனக்கு வந்து
எம்ப்ரஸ் இந்த வளையல்ன்றதுனே வந்து ஒரு வளைகாப்புக்கு போடக்கூடிய ஒரு பொருள் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ப்ரெக்னன்சி எனர்ஜி, ஒரு மதர்ஹுட்டான ஒரு எனர்ஜி வந்து சேனல் ஆகுது. அதுவும் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு மதர்ஹுட் எனர்ஜி ஃபீல் ஆகுது, ஒரு எம்ப்ரெஸ் எனர்ஜி ஃபீல் ஆகுது. ஸோ வந்து யாரெல்லாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களோ, இல்லை ஃபர்ட்டில் ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா வேண்டிக்கோங்க, நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க உங்களோட காடை. நீங்கள் எந்த ரிலீஜனாக வேணால் இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ஃபாலோவர் எதை நீங்கள் வர்ஷிப் பண்ணாலும் அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிங்க, நம்பிக்கையை வந்து இழக்காதீங்க. அப்புறம் இந்த ஒரு வேறு என்ன எனக்கு சேனல் ஆகுதுன்னா, நிறைய வந்து உங்கள் மேலே வந்து ஒரு பொறாமையோடு உங்களை நிறைய பேர் பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவீங்க, அது ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, பட் உள்ளுக்குள்ளே நிறைய பேர் பட் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரியே இருக்கும். பட் ஆனால் உங்கள் மேலே வந்து நிறைய ஒரு பொறாமை எண்ணங்களோட நிறைய பேர் உங்களை சுற்றி சரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஈவில் ஐ வந்து ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் அழகாக இருக்குது, ரொம்ப ஒரு அழகான விஷயங்களோடு இருக்கீங்க, ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு நல்ல எண்ணங்களோடு இருக்கிறீங்க, நல்ல உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது. பட் அதை வந்து பொறுக்காதவங்க, அதை வந்து நிறைய பேர் வந்து உங்களை லைக் அந்த பொறாமைப்பட்டு அந்த கெட்ட எண்ணங்களை பட்டு உங்களுக்கு நிறைய தடையாயிடுது. அந்த உங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வருது. ஏன்னா அந்த பொறாமையை வந்து அவங்க விதைக்கிறாங்க. அந்த ஒரு ஈவில் ஐ, அதாவது அந்த கண் திருஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கண் திருஷ்டியை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அது கடவுளை வழிபாடு பண்ணியோ இல்லை மெடிடேஷன் பண்ணியோ அதை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல இந்த ஸ்டோன்ஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஐயோ எனக்கு எதுவுமே நடக்கலையே, ரொம்ப லேட் ஆகுது, டிலே ஆகுதே, அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா அதுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குது. அது இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக அந்த பிளாக்கேஜஸ்ன்றது இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஓவர் கம் பண்ணி அந்த ஒரு கோலை வந்து நீங்கள் அடைவீங்க. மேரேஜுக்கு ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, மேரேஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்டான பார்ட்னர் இது வரைக்கும் கிடைக்காம இருந்தாங்கன்னா, அவங்க உங்களை தேடி வர்றதுக்கு, உங்களை தேடி வந்து அவங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நீங்கள் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த பர்சன்கிட்ட இருக்கோன்னு நீங்கள் நினச்சி வரீங்களோ அது எல்லாமே அந்த பர்சன்கிட்ட இருக்கும். ஸோ மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் மேரேஜ் ஆகும். பட் ஆனால் சில பிளாக்கேஜஸ் இருக்குது, சில ஈவில் ஐஸ், உங்களை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அவங்கக்கிட்டேருந்தே ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ஸ் வந்து வருது. பிகாஸ் யூ ஆர் அ ஜெம், நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு சோல். ஸோ கண்டிப்பாக அந்த ஜெல்லசின்றது சுற்றி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன சின்ன பிளாக்கேஜஸ் இருக்குது, அதெல்லாம் விலகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இதை எல்லாமே நீங்கள் அடைவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் பைல் 2. ஓகே, இப்போ யாரெல்லாம் வந்து பைல் 3 நான் இதை எடுத்த உடனே ஒரு ஷேக் ஆச்சு. ஷேக் ஆனவுடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி ஃபீல் ஆச்சு. ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி வந்து ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி வந்து ஃபீல் ஆகுது. ஈவன் தோ நான் கையில் இந்த நெயில் பாலிஷ் தான் நான் கையில் வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? ரெட் நெயில் பாலிஷ் தான் வச்சுருக்கேன். ரெட்டு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கலர், ரொம்ப ஒரு அட்ராக்டிவ், ஒரு பவர்ஃபுல், ஒரு ஆங்கர், பேஷனேட்டான ஒரு கலர், ஒரு அட்ராக்ஷன், செக்ஷுவல் அட்ராக்ஷன், ஒரு பேஷன் எல்லாமே கொடுக்கறது வந்து ரெட்டு. ஸோ எனக்கு என்ன வந்து சேனல் ஆகுதுன்னா, சிங்கிளாக இருப்பாங்கள்ல கேர்ள்ஸ், லைஃப் என்ன போயிட்டே இருக்குது, ஆள் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் இல்லை, மேரேஜ் பண்ணிக்க பார்ட்னர் இல்லை, அந்த மாதிரி வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அவங்க எந்த ஒரு வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு உப்பு சப்புமே இல்லை,
ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்லாம் சில பேர் சிங்கிளாக இருக்கிறவங்க, நான் சொல்கிறது பார்ட்னர் இல்லாமல் இருக்கிறவங்க, அந்த மாதிரி என்னடா இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இருக்கா, நமக்கு இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சடனாக வந்து ஏதோ ஒரு பேஷன் வருது, சடனாக ஒரு அட்ராக்ஷன், சடனாக ஒரு பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்க ரொம்ப உங்கள் மேலே பேஷனேட்டாக இருக்கலாம், உங்கள் மேலே ரொம்ப ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணலாம், அது வந்து மேரேஜ் வரைக்கும் போகலாம், மேரேஜ் ப்ரப்போசல் வரைக்கும் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சடனான ஒரு நீங்கள் நினைக்காத ஒரு எந்த ஒரு பிளானுமே பண்ணாமல் சடனாக உங்கள் லைஃப்பில் அவங்க என்ட்ரு ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு டைமில், ஒரு நினைக்காத ஒரு டைமில் சடனாக இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. அது வந்து இப்போது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ உங்களை யாராவது பொண்ணு பார்க்க வராங்கன்னா நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுவீங்க. வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுறவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, லைக் மாப்பிள்ளை வீட்டில் வருவாங்க, அந்த ஒரு பிளான் பண்ணி வருவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நிறைய ஒரு ட்ரெடிஷன்ஸ் இருக்குல்ல. பட் இது வந்து அது மாதிரிலாம் இல்லாமல் சடனாக வந்து உங்கள் எந்த ஒரு பிளான்மே இல்லாமல் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் என்ட்ரு ஆவாங்க. அவங்க உங்கள் மேலே வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு ஏஸ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ஃபீல், அது ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நீங்களே கொஞ்சம் ஷாக் ஆவீங்க, என்ன இது நம்ம கனவா நினவா அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப ஒரு பேஷன், ஒரு லவ், ஒரு அட்ராக்ஷன் எல்லாமே காமிப்பாங்க. ரெட்டு வந்து உங்கள் ஃபேவரட் கலராக இருக்கலாம் இதை பார்க்குறவங்க. ஏதாவது ஒரு சடன் நியூஸ், ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு டைமில் ஒரு சடன் நியூஸ், ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எனக்கு அதிகமாக வந்து ரிலேஷன்ஷிப் வைப்ஸ் தான் கொடுக்குது. ரிலேஷன்ஷிப்பு, மேரேஜு, ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷனு, லவ்வு, லஸ்ட்டு, எல்லா எனர்ஜியுமே வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறமா வந்துட்டு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இன்கேஸ் யாராவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்களோட ஜோடி பொருத்தத்தை பார்த்துட்டு சில பேர் பொறாமப்படுறாங்க. ஒரு ஈவில் ஐன்றது இருக்குது. சில பேர் வந்து இவங்களுக்கு பிரேக்கப் ஆகிட்டா நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்களை வந்து வைக்கிறாங்க. பட் உங்கள் முன்னாடி அவங்க வந்து நல்ல மாதிரி, இதே எனர்ஜி தான் எனக்கு பைல் 2ல் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நல்ல மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி இருக்காங்க. பைல் 3 இஸ் ஃபுல் ஆஃப் ரிலேஷன்ஷிப், லவ், லஸ்ட், பேஷன், மேரேஜ், அட்ராக்ஷன், ரொம்ப கரேஜஸ். இந்த பர்சன் வந்து ரொம்ப உங்கள் லைஃப்பில் யாராவது ஒரு பர்சன் வராங்கன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப கரேஜஸ், ரொம்ப தைரியமான ஆள். இவங்க வந்து எப்படின்னா, இவங்க கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட இவங்க ஸ்க்ராட்சிலேருந்து இவங்களால் மேலே வர முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தை வச்சு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இந்த பர்சனால் முடியும். ஹீ இஸ் வெரி போல்ட், கரேஜியஸ், பிரேவ், எல்லாம் ஒன்று தான் இல்லை. அப்புறம் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ரொம்ப அட்வென்ச்சரான பர்சன் இவங்க. என்ன கொஞ்சம் கோபம் வரும் இவங்களுக்கு. இது ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து உங்களோட பார்ட்னர் சரி கொஞ்சம் டக்குன்னு முன்கோபம் வரும். பட் ஆனால் வந்து அந்த கோபத்தில் கூட உங்களை மரியாதை இல்லாமலாம் நடத்த மாட்டாங்க. கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கும். பட் உடனே அவங்க நார்மலாகி உங்ககிட்ட நார்மல் ஆகிடுவாங்க. ஓகே, இவ்வளோ தான் சேனல் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.